ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நாம் இப்போ சம்முக்கு போக போகிறோம். இப்போ பார்க்க போகிற சம் வந்து பார்த்தா 12th சம்மு. ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் A for which A into 5, 3, -1, -2 equal to 14, 7, 7, 7. ஓகேவா? அதாவது என்னன்னா மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிற அணி வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிற அணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்மளுக்கு கொடுத்துக்கிறது A இன்ட்டு ஒரு அணி வேல்யூ கொடுத்துக்கிறோம், ஈக்குவல் டு ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறோம். இப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொடுத்துக்கிற அணிகள், அதாவது மேட்ரிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ஏதோ ஒரு நேம்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணிக்கணும். அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லெட் B ஈக்குவல் டு 5, 3, -1, -2ங்கிறதும் சியை வந்து பார்த்தீங்கன்னா 14, 7, 7, 7 நான் எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு கொடுத்துக்கிற வேல்யூ வந்து கிவன். அப்படியே இதை வந்து நான் பின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா, இதை வந்து நான் சின்னு எடுத்துக்கிட்டேன்னா, அப்போ இங்கே என்னென்னு வரும்? பின்னு வரும், இங்கே சின்னு வரும். அப்போ வேல்யூ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா AB ஈக்குவல் டு சின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியது வந்து மேட்ரிக்ஸ் ஏ அணிங்கிற வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே ஏ மட்டும் வேணும், பி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேணாம். அப்படிங்கிறதுனால ரெண்டு சைடு நான் என்ன பண்ணுறேன்னா பி இன்வர்ஸால் மல்டிபிள் பண்ணுறேன். both side multiple by B inverse. இருபுறமும் B inverse ஆல் பெருக்குக. ஓகேவா? அப்போ நாம் ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா பி இன்வெர்ஸெல்லாம் மல்டிபிள் பண்ணால் அதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ஏ பி பி இன்வெர்ஸ் சி பி இன்வெர்ஸ்னு வரும். நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம். பி இன்ட்டு பி இன்வெர்ஸோட வேல்யூ வந்து 1 ஐன்னும், அதே மாதிரி ஏ இன்ட்டு ஐயோட வேல்யூ ஏன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நான் இந்த பி இன்வெர்ஸுக்கு பதிலாக நான் என்னென்னு போட்டுக்கலாம்னா பி இன்ட்டு பி இன்வெர்ஸுக்கு பதிலாக ஏ இன்ட்டு ஐடென்டின்னு நான் போட்டுக்குவேன், ஈக்குவல் டு சி பி இன்வெர்ஸ்ன்னு நம்மளுக்கு வரும். அப்போ நம்மளோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு சி பி இன்வெர்ஸ். அப்போ இதுதான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண வேண்டிய வேல்யூ, ஏ ஈக்குவல் டு சி பி இன்வெர்ஸ். சிங்கிறது ஆல்ரெடி இங்கேயே மேட்ரிக்ஸ் அணிகள் நம்மளுக்கு கொடுத்துருக்குறோம். அப்போ பி இன்வெர்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். பி இன்வெர்ஸுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மன் பி இன்ட்டு அட்ஜாயின் பி. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மன் பி கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மன் பி ஈக்குவல் டு, ஸோ டிட்டர்மன் பிங்கும் போது நம்மளுக்கு பியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்குது? 5, 3, -1, -2. ஸோ இதனோட ஃபஸ்ட்டு எப்பயுமே மேலேருந்து தான் கீழே கிராஸ் பண்ணுவோம். அப்போ 5 × 2 அப்படிங்கும்போது -10 நம்மளுக்கு கிடைக்கும். ஃபார்முலாலேயே ஒரு மைனஸு. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது? -1 × 3 மைனஸ் இங்கே இருக்குது, ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ப்ளஸ்ன்னு வரும். அப்போ இங்கே என்னென்னு வந்துடும்? +3ன்னு வரும். அப்போ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு -10 - 3 அப்படிங்கும்போது வேல்யூ வந்து 7 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ டிட்டர்மன் பியோட வேல்யூ 7. அடுத்து நெக்ஸ்ட்டு அட்ஜாயின் பி. ஸோ அட்ஜாயின் பின்னா நான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் 2x2 மேட்ரிக்ஸு 2x2 அணிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேம் வந்து பார்த்தா ஆப்போசிட் டேம் எழுதுவோம். இங்கே 5 இங்கே -2ன்னு இருக்குது. அப்போ இங்கே வந்து பார்த்தா -2 இங்கே 5. ஓகேவா? அடுத்தது இதனோட ஆப்போசிட் டேமை எழுதுவோம். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது? 3a - 1. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இதனோட டேமை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இது சைனை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ளஸ்ஸு, செகண்டுக்கு மைனஸு, தேர்டுக்கு மைனஸு, இதுக்கு ப்ளஸ்ஸு.
அப்போ ஃபர்ஸ்டோட வேல்யூ வந்து -2ன்னு வரும், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா +1ன்னு நம்மளுக்கு கிடைக்கும், இங்கே -3ன்னு வரும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா +5ன்னு நம்மளுக்கு வரும். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம், இதை வந்து ரோவை வந்து பார்த்தீங்கன்னா காலமாக மாற்றுவோம். அப்போ காலமாக மாற்றும் போது -2 1 -3 5. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜாயின் மேட்ரிக்ஸு. அப்போ டிட்டர்மெண்ட் பியும் கண்டுபிடிச்சிட்டோம், அட்ஜாயின் பியும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ரெண்டு வேலையும் பி இன்வெர்ஸில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். இப்போ பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு வேல்யூ நம்மளுக்கு என்னது 1/-7 இன்ட்டு -2 -3 1 5ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ பி இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம், A ஈக்குவல் டு சி இன்ட்டு பி இன்வெர்ஸு. அப்போ A ஈக்குவல் டு சி இன்ட்டு பி இன்வெர்ஸ். சியோட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு இருக்குது 14 7 7 7 நம்மளுக்கு இருக்குது. அதே வந்து பார்த்தீங்கன்னா பி இன்வெர்ஸ் வேல்யூ -1/7 இன்ட்டு -2 -3 1 5ன்னு நம்மளுக்கு வரும். ஓகேவா? அப்போ இதனோட டேம் ஆஃப் வேல்யூ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் பாருங்கள் எல்லாமே 7 7 7ன்னு இருக்குது. அப்போ நான் 7 நான் ரிமூவ் பண்ணிக்கலாமா? அப்போ 7 நான் ரிமூவ் பண்ணேன்னா -1/7 முன்னாடி எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே நான் 7 ரிமூவ் பண்ணுறேன். ரிமைனிங் டேம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 2 1 1 1 இன்ட்டு அதனோட பி வேல்யூ அட்ஜாயின் பி கண்டுபிடிச்ச வேல்யூ -2 -3 1 5. ஓகேவா? அப்போ இந்த 7ம் இந்த 7ம் நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ நெக்ஸ்ட் வேல்யூ இப்போ இது ரெண்டும் ப்ராடக்ட் வேல்யூவாக இருக்கிறதுனால ரோவை காலமாக மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 2 × 2 அப்படிங்கும்போது -4, 1 × 1 அப்படிங்கும்போது +1ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு 2 × 3 அப்படிங்கும்போது அதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -6ன்னு நம்மளுக்கு வரும். 1 × 5 அப்படிங்கும்போது +5ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த டேம் எடுத்து இதெல்லாம் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ இதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1 × 2 அப்படிங்கும்போது -2ன்னு நம்மளுக்கு வரும். 1 × 1 அப்படிங்கும்போது +1ன்னு நம்மளுக்கு வரும். அடுத்து நெக்ஸ்ட் டைம் வேல்யூ வந்து 1 × 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு -3 வரும். 1 × 5 அப்படிங்கும்போது +5ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே முன்னாடி வந்து பார்த்தா மைனஸ் இருக்கனால மைனஸு. அப்போ மைனஸ் ஆஃப் இதனோட டேம் ஆஃப் வேல்யூ -4லேருந்து 1 செப்பரேட் பண்ணால் -3ன்னு கிடைக்கும். 6லேருந்து 5 செப்பரேட் பண்ணும்போது -1ன்னு வரும். 2லேருந்து இதை செப்பரேட் பண்ணும்போது +1ன்னு நம்மளுக்கு கிடைக்கும், -1ன்னு வரும். அது 3லேருந்து 5 செப்பரேட் பண்ணும்போது +2ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. மைனஸை மல்டிபிள் பண்ணால் அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 1 1 2. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ. ஸோ மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். கொடுத்துக்கிற கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபைண்ட் ஏ மேட்ரிக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிடும், ஏ அணிகள் தான் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்குது ஏ இன்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ்ன்னு நம்மளுக்கு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸை பின்னும் செகண்ட் மேட்ரிக்ஸை சின்னு எடுத்துக்கிறேன். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கிவன் ஏபி ஈக்குவல் டு சின்னு வந்துடுமா. அப்போ எனக்கு தேவை வந்து ஏ மட்டும்தான் வேணும், அப்படிங்கும்போது பி எனக்கு தேவையில்லை. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா பி இன்வெர்ஸால் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ ரெண்டு சைடு பி இன்வெர்ஸால் மல்டிபிள் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஏ இன்ட்டு பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு பி இன்வெர்ஸ். நாம் சொல்லியிருக்கிறோம் பி இன்ட்டு பி இன்வெர்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடென்டின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஏ இன்ட்டு ஐடென்டியோட வேல்யூ வந்து ஏ, அதாவது ஐடென்டி கூட எந்த மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பண்ணாலும் அதே சேம் மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி இன்வெர்ஸ் பியை வந்து நான் ஐன்னு நான் எடுத்து எழுதிக்கிறேன். அப்போ ஏஐ ஈக்குவல் டு சி பி இன்வெர்ஸ்ன்னு நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்தது ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் கூட ஐடென்டி மல்டிபிள் பண்ணால் ஐடென்டி தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஏ இன்ட்டு ஐங்கிறது வந்து பண்ணால் ஏன்னு நம்மளுக்கு வரும். ஏ ஈக்குவல் டு சி இன்ட்டு பி இன்வெர்ஸ்ன்னு நம்மளுக்கு வருது. அப்போ சிங்கிறது ஆல்ரெடி இங்கேயே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க வேல்யூ, அதனால நான் பி இன்வெர்ஸ் மட்டும் ஃபைன் பண்ணுறேன்.
அப்போ பி இன்வர்ஸுக்கு ஃபார்முலா 1 பை டிட்டர்மின் பி இன்ட்டு அட்ஜாயின் பி. ஓகேவா? அப்போ டிட்டர்மின் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மின் வேல்யூ வந்து பார்த்தா -7 கிடைக்குது. அதே மாதிரி அட்ஜாயின் பி கண்டுபிடிக்கணும். அட்ஜாயின் பிங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்போசிட் டைமை ஃபர்ஸ்ட் மாற்றி போடணும். அப்போ 5க்கு 2னும் 2க்கு 5னு நம்ம போடுவோம். அதே மாதிரி 1க்கு 3னும் 3க்கு 1ன்னு மாற்றி போட்டுக்கணும். போட்டதுக்கு அப்புறம் இதனோட சைனை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ப்ளஸ்ன்னு வரும், செகண்ட் மைனஸ்ன்னு வரும், தேர்டு வந்து மைனஸ்ன்னு வரும், அடுத்தது ப்ளஸ்ன்னு வரும். ஓகேவா? அதை மாற்றி போட்டதுக்கு அப்புறம் ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணி எழுதும். அப்போ ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணி எழுதுனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், -2 -3 1 5 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ அட்ஜாயின் பி கிடைச்சிருச்சு. அப்போ பி இன்வர்ஸுக்கு ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். 1 டிவைட் பை -7 இன்ட்டு அட்ஜாயின் பியோட வேல்யூ. இப்போ ஏக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னது, ஏ ஈக்குவல் டு சி பி இன்வர்ஸு. அப்போ சியோட வேல்யூம் போகிறேன், பி இன்வர்ஸோட வேல்யூம் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிற டேபிளில் பாருங்கள் 14 7 7 7 இருக்குது. அப்போ இது எல்லாத்துலேயும் 7 காமனாக இருக்கனால நான் 7 மட்டும் நான் ரிமூவ் பண்ணுறேன். அப்போ 7 ரிமூவ் பண்ணால் 1/7 இன்ட்டு 7 வரும். இங்கே 2 1 1 1ன்னு வரும். அப்போ 7 7 கேன்சல் ஆகிரும். அடுத்தது 2 மேட்ரிக்ஸ் 2 மேட்ரிக்ஸ் மட்டும் இருக்குது. அப்போ அதை ப்ராடக்ட் பண்ணணும், ரெண்டையும் பெருக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்னா ரோவை எடுத்து காலத்தால் பெருக்கும். ரோவை எடுத்து காலத்தால் நம்ம பெருக்கும் போது நம்மளுக்கு என்ன ஃபர்ஸ்ட் வேல்யூவாலையும் செகண்ட் வேல்யூவாலும் பெருக்குவோம், மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ அதனால மல்டிபிள் பண்ணதுக்கப்புறம் இது உள்ளே இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிகேஷன் பண்ணணும். அப்போ சிம்பிளிகேஷன் பண்ணதுக்கப்புறம் வர ஆன்சர்ஸ் தான் ஏ. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட ஆன்சர். ஸோ 13 சம் நம்மளுக்கு என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா கிவன் ஏ ஈக்குவல் டு 1 -1 2 0 பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 -2 1 1ன்னு நம்மளுக்கு கொடுத்துக்கிறோம். சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 1 2 2. ஃபைண்ட் எ மேட்ரிக்ஸ் எக்ஸ் such that A X B equal to C. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தா இங்கே வந்து மேட்ரிக்ஸ் அணிகள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிறது தான் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய வேல்யூ. சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூஸ் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அப்போ ஏஎக்ஸ் இன்ட்டு பி ஈக்குவல் டு சி. எனக்கு வந்து இந்த எக்ஸுங்கிற டேர்ம் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா இந்த ஏவையும் பியும் கேன்சல் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம போன டைம் பி கேன்சல் பண்ணுறதுக்கு பி இன்வெர்ஸால் மல்டிபிள் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் இங்கே வந்து ஏ இன்வெர்ஸால் மல்டிபிள் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பி இன்வெர்ஸால் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போத் சைட் மல்டிபிள் பை ஏ இன்வெர்ஸ், இருபுறமும் ஏ இன்வெர்ஸால் பெருக்குக. ஸோ அப்போ இதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் கிராஸ் ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் எக்ஸ் இன்ட்டு பி ஈக்குவல் டு சி இன்ட்டு ஏ இன்வெர்ஸ். அப்போ நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிறோம் ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ்னால் அதனோட வேல்யூ வந்து ஐடென்டின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டி எக்ஸ் பி ஈக்குவல் டு சி ஏ இன்வெர்ஸ். ஸோ ஐடென்டி கூட எந்த மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பண்ணாலுமே நம்மளுக்கு இது மேட்ரிக்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஐ இன்ட்டு எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு நம்மளுக்கு கிடைச்சிரும் இன்ட்டு பி ஈக்குவல் டு சி ஏ இன்வெர்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது எனக்கு பியும் கேன்சல் பண்ணணும். அப்போ பி கேன்சல் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா பி இன்வெர்ஸால் மல்டிபிள் பண்ணுறேன். போத் சைட் மல்டிபிள் பை பி இன்வெர்ஸ், இருபுறமும் பி இன்வெர்ஸால் பெருக்குக. ஸோ அப்போ என்னோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் இன்ட்டு பி பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் பி இன்வெர்ஸ். அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி இன்வெர்ஸ் நம்ம எப்படி எழுதிக்கலாம் எக்ஸு இன்ட்டு ஐ ஈக்குவல் டு சிஏ இன்வெர்ஸ் பி இன்வெர்ஸ்.
அப்போ ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் பி இன்வெர்ஸ். அப்போ சிங்கிறது ஆல்ரெடி இங்கேயே இருக்குது. அப்போ ஏ இன்வெர்ஸும் பி இன்வெர்ஸ் தான் ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏ இன்வெர்ஸ், அதாவது நேர்மாறு அணி ஏவும் நேர்மாறு அணி பியும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து பார்க்கும்போது ஏ இன்வெர்ஸ் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிக்கலாம். ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா 1 by determine A இன்ட்டு adjoint A. அப்போ ஃபஸ்ட்டு டிட்டர்மன் ஏ கண்டுபிடிக்கிறோம். இப்போ டிட்டர்மன் ஏ அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வரும் 1 -1 2 0. அப்போ இதனோட வேல்யூ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும் 1 × 0 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 0ன்னு வரும். ஃபார்முலாலே ஒரு மைனஸு. 2 × 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு -2ன்னு வரும். அப்போ +2. அப்போ ஆன்சர்ஸ் 2ன்னு டிட்டர்மன் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு adjoint A. ஸோ adjoint ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லிக்கிறேன் ஆப்போசிட் டேம் போட்டுக்கணும். 1க்கு 0ன்னு 0க்கு 1ன்னு போடும்போது 0 1ன்னு வரும். அதே மாதிரி இங்கே வந்து 2 இங்கே -1. இப்போ இதனோட டேர்ம்ஸில் சைனு சேஞ்ச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டுக்கு ப்ளஸ்ஸு, செகண்டுக்கு மைனஸு, இங்கே தேர்டுக்கு மைனஸு, இங்கே ப்ளஸ்ன்னு வரும். அப்போ இதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 0 -2 +1 +1. இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ரோவை காலமாக மாற்றி எழுதும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 0 -2 1 1. அப்போ இதுதான் adjoint மேட்ரிக்ஸு, adjoint ஏவோட வேல்யூ. அப்போ ஏ இன்வெர்ஸுங்கும் போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 by டிட்டர்மன் வேல்யூ நம்ம என்ன நினச்சிக்கிறோம் 2. இப்போ 2 இன்ட்டு adjoint வேல்யூ வந்து 0 1 -2 1. ஓகேவா? இப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி இன்வெர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். பி இன்வெர்ஸ்க்கு ஃபார்முலா பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 by டிட்டர்மினன்ட் பி இன்ட்டு adjoint பி. இப்போ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் பி. அப்போ பியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்குது 3 -2 1 1. அப்போ இதனோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும் 1 × 3 அப்படிங்கும்போது 3. ஆல்ரெடி ஃபார்முலாலே ஒரு மைனஸு. 1 × 2ங்கும்போது -2ன்னு வரும். அப்போ இங்கே +2ன்னு நம்மளுக்கு வரும். அப்போ ஆன்சர் 5. டிட்டர்மன் வேல்யூ 5 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா adjoint B. ஸோ adjoint B அப்படிங்கும்போது நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும் ஆப்போசிட் டேம் எழுதும். 1க்கு 3னும் அதே மாதிரி 2க்கு 1. அப்போ இங்கே 1 இங்கே -2. இதனோட சைன் சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ சைன் சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1 -1 +2 3 ட்ரான்ஸ்ஃபார்மு. ரோவை காலமாக மாற்றி எழுதுகிறோம். இப்போ மாற்றி எழுதும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1 -1 2 3. ஓகேவா? அப்போ இதுதான் adjoint பியோட வேல்யூ. அப்போ பி இன்வெர்ஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 by 5 இன்ட்டு இதனோட மேட்ரிக்ஸு 1 2 -1 3. ஓகேவா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு அப்போ ரெண்டு ஏ இன்வெர்ஸ் பி இன்வெர்ஸ்னு இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஏ இன்வெர்ஸ் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் சி கூட மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பி இன்வெர்ஸை மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ இன்வெர்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்குது 1/2 இன்ட்டு 0 1 -2 1. சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது 1 1 2. தென் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பி இன்வெர்ஸோட வேல்யூ வந்து பார்த்தா 1/5 இன்ட்டு அதோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிக்குது 1 2 -1 3. ஸோ இது ரெண்டும் ப்ராடக்ட்டுங்கனால அப்படியே ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. 1 × 2 1 × 5 மல்டிபிள் பண்ணால் 1/10 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதுலேருந்து இந்த ப்ராடக்ட் இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து இந்த மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். வர ஆன்சரை இந்த மேட்ரிக்ஸ் கூட ப்ராடக்ட் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரோ எடுத்துக்கோங்க, இது காலத்தில் மல்டிபிள் பண்ணுங்கள். 0 × 1 அப்படிங்கும்போது 0ன்னு கிடைக்கும். 1 × 2 அப்படிங்கும்போது +2ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். 0 × 1 அப்படிங்கும்போது அதனோட வேல்யூ நம்மளுக்கு 0ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். 1 × 2 அப்படிங்கும்போது +2ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது 2 × 1 அப்படிங்கும்போது அதனோட வேல்யூ வந்து -2ன்னு கிடைக்கும். 1 × 2 அப்படிங்கும்போது +2ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். 2 × 1 அப்படிங்கும்போது -2ன்னு நம்மளுக்கு கிடைக்கும்.
அதே 1 into 2 அப்படிங்கும்போது ப்ளஸ் 2ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த பி இன்வெர்ஸோட வேல்யூ மேட்ரிக்ஸை எழுதிக்கலாம். 1 2 -1 3. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு 1/10 இன்ட்டு இதனோட வேல்யூ ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும் 2 2, அடுத்து 0 0 அப்படின்னு நம்மளுக்கு வரும். ஓகேவா? இந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் வேல்யூ 1 2 -1 3. இப்போ 1/10 இன்ட்டு ரோவை காலமாக மல்டிபிள் பண்ணுறோம். 2 into 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வரும்? 2ன்னு வரும். அடுத்து 2 into 1 அப்படிங்கும்போது -2ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். 2 into 2 அப்படிங்கும்போது 4ன்னு வரும். 2 into 3 அப்படிங்கும்போது அதோட வேல்யூ 6ன்னு கிடைக்கும். 0 into 1 மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 0. அகைன் இந்த டேர்ம் மல்டிபிள் பண்ணும்போது 0ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து 0 into இதை மல்டிபிள் பண்ணும்போது 0ன்னு வரும். இதையும் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 0ன்னு நம்மளுக்கு வரும். அப்போ வேல்யூ வந்து 1/10 இன்ட்டு 2 - 2 அப்படிங்கும்போது 0 10 0 0ன்னு வரும். அப்போ 10 நான் காமனாக வெளியே எடுக்கிறேன். 10/10 இன்ட்டு 0 1 0 0ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 10 10 கேன்சல். அப்போ எக்ஸோட ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 0 1 0 0. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா AX இன்ட்டு B ஈக்குவல் டு சின்னு நம்மளுக்கு கொடுத்துக்கலாம். ஆனால் நம்மளோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸை தான் ஃபைன் பண்ண சொல்கிறான். அப்போ எக்ஸை ஃபைன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஏவும் கேன்சல் ஆகணும், பியும் கேன்சல் ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஏ இன்வெர்ஸால் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ ஏ இன்வெர்ஸால் மல்டிபிள் பண்ண ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? XB ஈக்குவல் டு சி இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது இந்த B எனக்கு கேன்சல் பண்ணணும். அப்போ பியை கேன்சல் பண்ணுறதுக்கோசம் நான் என்ன பண்ணுறேன்னா B இன்வெர்ஸால் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ B இன்வெர்ஸால் மல்டிபிள் பண்ணும்போது ஆன்சர்ஸ் என்ன கிடைக்கும்? X ஈக்குவல் டு சி இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் B இன்வெர்ஸ்ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ இன்வெர்ஸுங்கிற வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஏ இன்வெர்ஸுக்கான ஃபார்முலா 1/determine A into adjoin A. அப்போ determine A கண்டுபிடிக்கிறேன், adjoin A கண்டுபிடிக்கிறேன். அப்போ A இன்வெர்ஸோட வேல்யூ எனக்கு கிடைக்குது. கிடைச்சதுக்கப்புறம் B இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி determine Bயும் adjoin Bயும் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் B இன்வெர்ஸோட வேல்யூ வருது. அப்போ எனக்கு C into A இன்வெர்ஸ் B இன்வெர்ஸ் எனக்கு ரெண்டு வேல்யூ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏற்கனவே கொடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ சியோட வேல்யூ கொடுத்துக்கிறோம். அப்போ A இன்வெர்ஸும் கண்டுபிடிச்சிட்டேன், B இன்வெர்ஸும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் X ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது X ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு A இன்வெர்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் சிஏ எடுத்து எழுதுங்க, அதுக்கப்புறம் B இன்வெர்ஸை எடுத்து எழுதுங்க. ஏன்னா இது ப்ராடக்ட்டுங்கிறதுனால நீங்கள் எப்படி மல்டிபிள் பண்ணாலும் ஒன்று தான் வரும். ஏன்னா 2 into 3னாலும் 3 into 2னாலும் ஆன்சர்ஸ் வந்து 6 தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு A இன்வெர்ஸோட வேல்யூ, அடுத்தது சியோட வேல்யூ, அடுத்தது B இன்வெர்ஸோட வேல்யூ போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு இதனோட டேர்ம்ஸில் இங்கேயும் நம்பர்ஸ் இருக்குது, இங்கேயும் நம்பர் இருக்கிறனால மல்டிபிள் பண்ணும்போது 1/10 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸும் ப்ராடக்ட் பண்ணுறேன், ரெண்டையும் பெருக்கினா அதனோட வேல்யூ 2 2 0 0ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அது கூட லாஸ்ட் மேட்ரிக்ஸை நான் பெருக்கிறேன், அதை பெருக்கும் போது அதனோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்குது. கிடைச்சிச்சுன்னா அதுதான் வந்து எக்ஸோட ஆன்சர்ஸ். ஸோ எக்ஸோட ஆன்சர்ஸ் வந்து 0 1 0 0ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 13வது சம்மோட சொல்யூஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 15th சம்மு. டிஸ்கிரைப் த ரிசீவ்டு என்கோடட் மெசேஜ் 2 - 3 24 with the encryption matrix -1 1 2 1 and the description matrix as it is inverse, where the system of code are described by the number of 1 to 26 to the letter A to Z respectively, and the number 0 to A blank space அப்படின்னு கொடுத்துக்கிறோம். அதாவது நம்மளுக்கு கொடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா இந்த மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதாவது நேர்மாறு அணி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவன் ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறான், என்கோடட் மெசேஜ். அதாவது 2 - 3 24ன்னு கொடுத்துக்கிறான்.
அந்த மெசேஜில் இந்த மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணிவிட்டு லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா A to Z வரைக்கும் 26 லெட்டர்ஸ் நம்ம ஆல்ஃபபெட் தெரியும். அதில் நம்பர்ஸ் வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆன்சரை மார்க் பண்ணி அதனோட வேல்யூ வந்து பார்க்கும்போது அது வந்து ஒரு மெசேஜ் கொடுக்கும். அந்த மெசேஜ் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 by டிட்டர்மினன்ட் A இன்ட்டு அட்ஜாயின் A. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிக்கிறோம். டிட்டர்மினன்ட் Aங்கும் போது மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கொடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா -1 -1 2 1. ஓகேவா? அப்போ கிராஸ் வேல்யூ பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 into 1 அப்படிங்கும்போது -1, 2 into 1 அப்படிங்கும்போது ஃபார்முலாலேயே மைனஸு, இங்கே ஒரு மைனஸ் அப்படிங்கும்போது +2ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர்ஸ் வந்து 1. அப்போ டிட்டர்மினன்ட் A not equal to 0. ஓகேவா? அடுத்தது அட்ஜாயின்ட் வேல்யூ. அப்போ அட்ஜாயின்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜாயின்ட் ஏன்னா நான் ஏற்கனவே என்ன சொல்லிக்கிறேன், ஆப்போசிட் டேமை போடணும். இப்போ 1 -1, அடுத்து 2 -1 இதனோட டிரான்ஸ்ஃபார்மு. இப்போ மைனஸு சைனெல்லாம் சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 -1 அப்படிங்கும்போது நம்மளோட வேல்யூலாம் மாறி வரும். அப்போ 1 இதனோட சைன் சேஞ்ச் பண்ணும்போது -2ன்னு வரும், இது +1ன்னு வரும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது -1 இதனோட டிரான்ஸ்ஃபார்மு. அப்போ இதனோட டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 -2 1 -1ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் அட்ஜாயின்ட் A. அப்போ A இன்வர்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/1. அட்ஜாயின்ட் Aவோட வேல்யூ வந்து 1 into 1 -2 -1. அப்போ ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 1 -2 -1ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா அதனோட இது கோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 3னோ அதுக்கப்புறம் 24ன்னு ஒரு கோடு கொடுத்துக்கிறோம். அப்போ அந்த வேல்யூ நம்ம வந்து 2 -3 அது கூட இந்த மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணுறோம். 1 1 -2 -1. அப்போ மல்டிபிள் பண்ணும்போது நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது 2 into 1 அப்படின்னா நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். 3 into 2 அப்படிங்கும்போது +6ன்னு கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி இதை எடுத்து இதில் மல்டிபிள் பண்ணும்போது 2 into 1 மல்டிபிள் பண்ணால் அதோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2னும் 1 into 1 அப்படிங்கும்போது +3ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 5ன்னு நம்மளுக்கு வரும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் கோட் நம்மளுக்கு என்ன கொடுத்துக்கிறோம்? 24. அப்போ அதனோட டேம் ஆஃப் வேல்யூ 24. அப்போ அதனோட மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணுறோம். 1 1 -2 -1. அப்போ வேல்யூ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 20 into 1 அப்படிங்கும்போது வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 20. 4 into 2 அப்படிங்கும்போது -8ன்னு நம்மளுக்கு வரும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு 20 into 1 அப்படிங்கும்போது 20. 4 into 1 அப்படிங்கும்போது -4 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா இதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 12ன்னு நம்மளுக்கு வரும். இதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 16 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 12 1 16 1 இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 8 1 5. இப்போ நம்மளுக்கு லெட்டர்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துக்கிறான்? A to Z வரைக்கும் லெட்டர்ஸு அது வந்து 1லேருந்து 26 வரைக்கும் ரைட் பண்ணிக்க சொல்லிக்கிறோம். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ABCD நம்ம ரைட் பண்ணுறோம். A B C D E F G H I J K L M N M N O P Q R S T U V W X Y Z. ஸோ இதை ரைட் பண்ணிவிட்டு இப்போ அவன் வந்து 1 to 26 வரைக்கும் எழுத சொல்லிக்கிறான். அப்போ ஏவோட வேல்யூ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12
13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு கிடைச்சிக்கிற கோடிங் வேல்யூ நம்ம பார்க்கணும். கோடிங் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து 8, 5. அப்போ 8 வந்து இதில் எதில் இருக்குன்னு பார்க்குறீங்க. 8 வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் கிட்ட வருது. ஓகேவா? அதே மாதிரி 5 வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வருதுன்னு பார்க்குறீங்க, இ கிட்ட வருது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 எங்கே வருதுன்னு பார்க்குறீங்க, எல் கிட்ட வருது. அடுத்து நெக்ஸ்ட் 16 எங்கே வருதுன்னு பார்க்குறீங்க, பி கிட்ட வருது. அப்போ இதனோட கோடிங் வேல்யூ நம்மளுக்கு வந்து பார்த்தா 8, 5, 12, 16. அப்போ எல் ஹெச் இஇ எல் பிஇ. ஓகேவா? அப்போ இதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன ஆன்சர்ஸாக வரும்னா, அதோட மெசேஜ் கோடிங் நம்மளுக்கு என்ன சொல்லிக்கிறான்னா ஹெல்ப் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, கொடுத்துக்கிற வேல்யூக்கு மேட்ரிக்ஸ் கொடுத்துக்கிற வேல்யூக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறான். அதான் இன்வெர்ஸுக்கு ஃபார்முலா வந்து ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மன் ஏ இன்ட்டு அட்ஜாயின் ஏ. அப்போ டிட்டர்மன் ஏ கண்டுபிடிக்கிறோம். 2x2 மேட்ரிக்ஸில் டிட்டர்மன் கண்டுபிடிச்சா அதோட வேல்யூ 1ன்னு நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்து நெக்ஸ்ட் அட்ஜாயின் ஏ. அட்ஜாயின் ஏ அப்படின்னா நம்மளுக்கு என்னது, கொடுத்துக்கிற டேர்ம்ஸை ஆப்போசிட் டேர்மை எடுத்து எழுதிட்டு அப்புறம் சைனை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். அப்போ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது அதோட ஆன்சர்ஸ் தான் அட்ஜாயின் ஏன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஏ இன்வெர்ஸுக்கான ஃபார்முலா என்னது, 1 பை டிட்டர்மன் ஏ. டிட்டர்மன் ஏங்கும் போது அதோட ஆன்சர்ஸ் 1 கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ அட்ஜாயின் ஏங்கும் போது அட்ஜாயினோட வேல்யூ இது 1னால இது ப்ராடக்ட் பண்ணாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும். அப்போ ஏ இன்வெர்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு வந்துடும், ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1, 1, -2, -1. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவனே வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடிங் நம்மளுக்கு கொடுத்துக்கிறான். அதாவது மெசேஜ் பண்ணுறதுக்கு 2 மெசேஜஸ் பண்ணிக்கிறான். ஒன்று 2ம் 3னும் இன்னொன்று 24ன்னு நம்மளுக்கு கொடுத்துக்கிறான். அப்போ நான் வந்து கிடைச்சிக்கிற ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2ம் 3யும் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ மல்டிபிள் பண்ணும்போது அதனோட வேல்யூ வந்து 8, 5ன்னு நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ அடுத்து நெக்ஸ்ட் வந்து 24 அதனோட டேர்ம்ஸையும் நான் மல்டிபிள் பண்ணுறேன் மேட்ரிக்ஸ் ஏ இன்வெர்ஸோட. அதனோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12, 16 நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ கிடைச்சதுக்கு அப்புறம் இவன் என்ன கொடுத்துக்கிறேன்னா லெட்டர்ஸ் ஏ டு இஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 26 வரைக்கும் நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சரை ஃபைன் பண்ணுங்கன்னு சொல்கிறான். அப்போ நான் கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸ் வந்து 8, 5, 12, 16. அப்போ 8 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச் கிட்ட வருதும், 5 வந்து பார்த்தீங்கன்னா இ கிட்ட வருது, அதே மாதிரி 12 வந்து பார்த்தீங்கன்னா எல் கிட்ட வருது, அதே மாதிரி 16 வந்து பார்த்தீங்கன்னா பி கிட்ட வருது. அப்போ அந்த 4 லெட்டர்ஸையும் ஆட் பண்ணால் அதனோட வேல்யூ வந்து ஹெல்ப்னு வருது. ஸோ 15 சம் இதுதான். ஓகேவா? 1.2 கொடுத்துக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ் பை மைனர் மெத்தட் அப்படின்னு நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ மைனர் மெத்தட் அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கு வந்து டிட்டர்மன் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி அதனோட வேல்யூ 0ன்னு நம்மளுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேங்க் சொல்லுவோம். அதாவது ரேங்க் அப்படின்னா தரம் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? தரம் 1, 2, 3 அப்படின்னு வர மாதிரி. இப்போ இது வந்து பார்த்தா 2x2 மேட்ரிக்ஸ்னால் இது வந்து 2 ரேங்க்ல இருக்குதா இல்லை 1 ரேங்க்ல இருக்குதா நம்ம பார்க்கணும். இப்போ 2 ரேங்க் அப்படின்னா இதனோட வேல்யூ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆகலைன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2x2 மேட்ரிக்ஸ் 2ன்னு நம்ம சொல்லிக்கலாம். அதே டேர்ம்ஸில் எனக்கு இந்த வேல்யூ டிட்டர்மன் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது அதனோட வேல்யூ 0ன்னு நம்மளுக்கு வந்துச்சுன்னா இது ரேங்க் வந்து 2 வராது, ரேங்க் 1 தான் நம்மளுக்கு வரும். ஓகேவா? இப்போ சொல்யூஷன் போவோம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் டிட்டர்மன் ஏ கண்டுபிடிக்கிறோம். அப்போ டிட்டர்மன் ஏ அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்னது 2 - 4 -1 2. அப்போ கிராஸ் வேல்யூ பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 × 2 அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் 4. ஃபார்முலாலே ஒரு மைனஸ். 1 × 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் +4ன்னு வரும். இங்கே ஃபார்முலா மைனஸ் இருக்கிறதுனால -4ன்னு வரும். அப்போ ஆன்சர் 0ன்னு வருது. அப்போ இந்த 2x2ஓட வேல்யூவில் நான் மல்டிபிள் பண்ணும்போது என்னோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது 0ன்னு நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ 0 கிடைச்சிச்சனால இது வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து 2க்கு பாசிபிள் கிடையாது, ரேங்க் 1க்கு பாசிபிள். ஏன்னா ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் நீங்கள் எடுத்தாலுமே அது 0 கிடையாது. இப்போ 2ன்னு எடுத்தீங்கன்னா அது வந்து 0ன்னு நம்மளுக்கு வராது, 4ன்னு எடுத்தீங்கன்னா அது 0ன்னு வராது, 1ன்னு எடுத்தீங்கன்னா 0ன்னு வராது, 2ன்னு எடுத்தீங்கன்னா 0 வராது.
அதே இங்கே 0 0 0 0ன்னு இருந்துச்சுன்னா அதுதான் நம்மளுக்கு வந்து 0 ரேங்க்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இது ரேங்க், அதாவது இப்படி போட்டால் அதை பார்த்து ரேங்க்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தா ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்மளோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா 1ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னா இதனோட ஆன்சர்ஸ் வந்து 0 இல்லாமல் மைனஸாக ஒரு ப்ளஸ்ல வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் 2க்கான வேல்யூ பாசிபிள். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0ன்னு வந்துக்குனால 2 x 2க்கு பாசிபிள் இல்லை, அதனால 1க்கு மட்டும் நம்ம பாசிபிள் இருக்கு. ஏன்னா எனி 1 எலிமெண்ட் எடுத்தாலுமே நம்மளுக்கு வந்து ரேங்க்குக்கான வேல்யூ, ஏன்னா இது இந்த டேம் எல்லாமே 0 இல்லாமல் தான் நம்மளுக்கு இருக்குது. அப்போ இந்த மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னன்னா ரேங்க் 1 தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்படின்னா செகண்ட் சம்மு அதில் வந்து கொடுத்துருது -1 3 4 -7 3 -4ன்னு கொடுத்துக்கலாம். அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா சொல்யூஷன் இதனோட டேமை வந்து ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் பேரில் எழுதிக்கிறோம். அப்போ ஏ ஈக்குவல் டு இதனோட மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறோம் -1 3 4 -7 3 -4. ஓகேவா? அப்போ இதில் எத்தனை ரோ இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். 1 2 3. அப்போ இது 3 ரோ இருக்குது. எத்தனை காலம் இருக்குது? 1 2. அப்போ 3 x 2 காலம்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனோட ரேங்க்கு பாசிபிள்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. ஏன் இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நான் போட்டேன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 x 2, அதாவது 2 ரோ 2 காலம் மட்டும் இருந்தால் நான் ஸ்ட்ரெயிட்டாக 2 மட்டும் போட்டுக்கலாம். அதே 3 காலம் நம்மளுக்கு 3 ரோ வரனால எக்ஸ்ட்ராவாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோ ஆட் ஆகிறதுனால தான் அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அதாவது 2 கம்பல்சரி இதில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால தான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. இதே வந்து பார்த்தா 2 x 2 மேட்ரிக்ஸாக இருந்தால் நான் என்னென்னு போட்டிருப்பேன்னா ரேங்க் ஆஃப் ஏவோட வேல்யூ லெஸ் தென் 2ன்னு போட்டிருப்பேன். ஒன்று வரலாமையும் போகலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுங்கிறது போகிறோமே. ஓகேவா? இப்போ ஏதாவது ஒரு 2 x 2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன் -1 3 4 -7. அப்போ இதனோட டேமை வந்து பார்த்தா டிட்டர்மெண்ட் பண்ணி பார்க்குறோம். டிட்டர்மெண்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 × 7 அப்படின்னா நம்மளுக்கு +7 கிடைக்கும். 4 × 3 அப்படின்னா நம்மளுக்கு -12ன்னு வரும். அப்போ இதனோட வேல்யூ நம்மளுக்கு -5ன்னு வரும். அப்போ டிட்டர்மெண்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே 0 ஆகலை அப்படின்னா ரேங்க் ஆஃப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் கம்பல்சரி இருக்குது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ரேங்க் ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 2. அப்போ தேர்ஃபோர் இது வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் 2க்கு கம்பல்சரி இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? தேர்ட் சம்மு தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துக்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 -2 -1 0 3 -6 -3 1ன்னு கொடுத்துக்கிறோம். அப்போ நம்ம கொடுத்துக்கிற வேல்யூ நம்ம எப்பயுமே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஏங்கிற மேட்ரிக்ஸை எழுதிக்கும். இப்போ சொல்யூஷன் ஏ ஈக்குவல் டு இதோட மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க 1 -2 -1 0 3 -6 -3 1. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 x 2 இது வந்து என்ன 2 x 2 மேட்ரிக்ஸில் இருக்குதா இல்லை என்ன மேட்ரிக்ஸில் இருக்குது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இது பார்த்தீங்கன்னா 2 ரோ இருக்குது, ஆனால் காலம் வந்து பாருங்க 1 2 3 4. அப்போ இது வந்து பாருங்க 2 x 4. ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் ரோங்கிறத நம்ம எழுதிக்குவோம், அடுத்து நெக்ஸ்ட் காலத்தை எழுதிக்குவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் வந்து 2 x 4 இருக்கிறதுனால கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது 2 கிடைக்கிறதுக்கான பாசிபிள் அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? அப்போ நான் இது என்ன எழுதிக்கலாம்னா தேர்ஃபோர் ரேங்க் ஆஃப் ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. இதில் எக்ஸாக்டாக 2 இருக்குதா இல்லையான்னு நான் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏதாச்சும் ஒரு வேல்யூ நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதோட வேல்யூ எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ டிட்டர்மின் ஏ ஈக்குவல் டு 1 2 -2 இங்கே வந்து 3 -6. அப்போ இதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1 × 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் -6ன்னு வரும். இதனோட டைம் 3 × 2 அப்போ அதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் -6. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ்க்கும் போது +6ன்னு வரும். அப்போ இந்த டைம் நம்மளுக்கு என்ன ஆயிரும் 0 ஆயிரும். 0 ஆயிடுச்சுன்னா அடுத்து நீங்கள் 1 ரேங்க்னு போயிடக்கூடாது. அடுத்தது இந்த மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்தோம்ல, அடுத்து நெக்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ் எடுத்து பார்க்கணும். அது நம்மளுக்கு 0 ஆகுதா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். இந்த 3 மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு 0ன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரேங்க் 1க்கான பாசிபிளே போகணும். அப்போ இந்த டைம் நம்மளுக்கு 0ன்னு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு நான் இந்த 2 மேட்ரிக்ஸும் நான் எடுத்துக்கிறேன். அப்போ அதனோட வேல்யூ நம்மளுக்கு என்னது
determine A equal to -2 -1 -6 -3. அப்போ இதனோட டைம் -to minus plus, அப்போ ஆன்சர்ஸ் வந்து +6 நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது -to minus plus, ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ், அப்போ 1 into 6 போது 6. அப்போ இதனோட வேல்யூ நம்மளுக்கு 0 கிடைக்குது. அப்போ 0 கிடைச்சிச்சா, அடுத்து நெக்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸை நம்ம எடுத்துக்குவோம். ஸோ அதனோட மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு என்னது, டிட்டர்மன் A equal to 1 -1 0 -3 1. ஓகேங்களா? இப்போ இதனோட கிராஸ் வேல்யூ பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 into 1ங்கும் போது -1, 3 into 0 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 0ன்னு கிடைக்கும். இப்போ 0ன்னு வரும். அப்போ ஆன்சர்ஸ் -1. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிக்குது, -1. நீங்கள் ஏதாச்சும் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு இதனோட டைம் 0 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் 1ங்கிறத நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, 2 row 4 காலம் இருக்குது அப்படிங்கிறதுனால இது மேட்ரிக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் நம்ம மேட்ரிக்ஸ் வந்து மாற்றி மாற்றி எழுதிக்கலாம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு தேர்ட் டைப்பில் கிடைக்கும் போது நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிருச்சு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரேங்க் நம்மளுக்கு என்ன தான் இருக்குன்னா, ரேங்க் ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 2. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம 5th சம் பார்க்குறோம். ஸோ 5th சம் அப்படிங்கும்போது சொல்யூஷன். ஸோ கொடுத்துக்கிறத ஏ மேட்ரிக்ஸை எழுதிக்கோங்க. ஏ ஈக்குவல் டு 0 1 2 1 0 2 4 3 8 1 0 2. ஓகேவா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிராஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரோ எத்தனை இருக்குது, 1 2 3. அப்போ 3 ரோ. காலம் எத்தனை இருக்குது, 1 2 3 4. அப்போ இது 3x4 மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போ இதுக்கான பாசிபிள் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இது ரேங்க் 3 கிடைக்கிறதுக்கான பாசிபிள் அதிகமாகவே இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. ஓகேவா? இப்போ அது நான் ரேங்க் 3 இருக்குதா இல்லையாங்கிறத நான் பார்க்கணும். அப்போ ஏதாவது ஒரு 3x3 மேட்ரிக்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 3x3 மேட்ரிக்ஸ் டிட்டர்மன் ஏ ஈக்குவல் டு வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். என்னென்னு எடுத்துக்கிறேன், 1 2 1 2 4 3 1 0 2. அதாவது இதில் வந்து நீங்கள் எத்தனை 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம்னா 4 வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு மேட்ரிக்ஸாக வரும் 3x3. அடுத்து இது ஒரு 3x3 வரும். அடுத்து இது 2 இது 1 இது 3x3 வரும். அதுக்கப்புறம் இது விட்டு இது 2 அப்படிங்கும்போது இது 3x3 போடும். நீங்கள் ஏதோ ஒரு 3x3 எடுக்கிறீங்க, எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது நான் ஜீரோவாக இருந்துச்சுன்னா, அதாவது நம்பரு மைனஸ் ஆர் ப்ளஸ்ன்னு நம்மளுக்கு கிடைச்சிச்சுனாவே அது ரேங்க்குக்கான பாசிபிள் சொல்லிடுவோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துக்கிற வேல்யூ நான் 3x3 ஒரு மேட்ரிக்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ 1 இன்ட்டு அப்போ ஃபர்ஸ்ட் காலம் போயிடும், ஃபர்ஸ்ட் ரோவும் போயிடுச்சுன்னா 4 into 2. அப்போ அதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 8ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். 0 into 3 அப்படிங்கும்போது அதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -0ன்னு நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபார்முலாலேயே ஒரு -2 இன்ட்டு இதனோட டேம் ஆஃப் வேல்யூ செகண்ட் காலம் போயிடுது, ஃபர்ஸ்ட் ரோ போயிடுது. இப்போ 2 into 2 அப்படின்னா நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 4. அடுத்தது 1 into 3 அப்படின்னா அதோட வேல்யூ -3. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வேல்யூ நம்ம எடுக்கிறோம், +1 இன்ட்டு அப்போ இந்த காலமும் போயிடுது, ஃபர்ஸ்ட் ரோவும் போயிடுது. அப்போ 2 into 0 அப்படின்னா 0. அடுத்து 1 into 4 அப்படின்னா -4. இப்போ இதனோட டைம் 8 - 0 அப்படிங்கும்போது 1 into 8ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். இதனோட டைம் மைனஸ் பண்ணும்போது 4 into 3 அப்படிங்கும்போது 1ன்னு நம்மளுக்கு வரும். அடுத்து நெக்ஸ்ட் இதனோட டைம் +1 into -4 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இதனோட டைம் 1 into 8 அப்படிங்கும்போது 8, 2 into 1 அப்படிங்கும்போது -2, 1 into 4 அப்படிங்கும்போது -4. அப்போ 8 - 6, 8 - 6ஓட வேல்யூ 2ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ டிட்டர்மினன்ட் A not equal to 0. therefore இது not equal to 0ன்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னது, ரேங்க் 3க்கு பாசிபிள்னு சொல்லுவோம். அப்போ ரேங்க் ஆஃப் A equal to 3. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 3x3 3x4ங்கிற மேட்ரிக்ஸில் நம்மளுக்கு கொடுத்துட்டுனாவே நீங்கள் ஒவ்வொரு 3x3 எடுத்து பார்க்கணும்.
அப்படி பார்த்து அந்த டேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இதுலேயே ஆன்சர்ஸ் கிடைச்சிருச்சு 2ன்னு. ஓகேங்களா? சப்போஸ் என்னோட வேல்யூ இது 0ன்னு எனக்கு கிடைக்குதுன்னா நான் அடுத்தது 3x3ங்கிற மேட்ரிக்ஸ் இதை எடுத்துக்கணும். இதை எடுத்து நான் செக் பண்ணி பார்ப்பேன். அதுமே எனக்கு 0 வருது அப்படின்னா அடுத்து இந்த டேம் எடுத்து பார்ப்பேன். இது மூணையும் எடுத்து பார்ப்பேன். அதுலேயும் எனக்கு 0 வருதுன்னா அப்போ எனக்கு எல்லா டேம்லையும் நான் 3x3 எடுத்து எல்லா மேட்ரிக்ஸும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி போட்டு எனக்கு 0 வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நான் 2x2க்கு போகணும். புரியுதுங்களா? அப்போ ரேங்க் 3x3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு அதோட 3ங்கிறதுக்கு என்னென்ன டேம் இருக்கோ அது எல்லாத்தையும் பாசிபிள் பண்ணி பார்க்கணும். அதை பார்த்து எனக்கு ஆன்சர்ஸ் வரல அப்படின்னா தான் நான் 2x2க்கே போகணும். ஓகேங்களா? அப்போ எனக்கு வந்து இங்கேயே எனக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கிறதுனால எனக்கு வந்து ரேங்க் 3க்கு வந்து பாசிபிள் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிடலாம். அதனால தான் இதனோட ஆன்சர்ஸ் ரேங்க் ஆஃப் A = 3ன்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது எக்ஸசைஸ் 1.2ல செகண்ட் சம் நம்மளுக்கு கொடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிசஸ் பை ரோ ரிடக்ஷன் மெத்தட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறதுல ரோவை வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் பண்ணிட்டு வரணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிட்டர்மெண்ட் போட்டு கண்டுபிடிக்கக்கூடாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோவை சப்ராக்ட் பண்ணி அதோட ஆன்சர்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் நம்ம போகிறோம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிறது ஏதோ ஒரு மேட்ரிக்ஸில் அணிகளில் எழுதிக்கோங்க. அப்போ A = 1 1 1 3 2 - 1 1 2 - 1 3 4 5 - 1 7 11. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் டேமை ரோ 1ன்னு சொல்லுவோம். செகண்ட் டேம் வேல்யூ ரோ 2னும் தேர்ட் டேம் வந்து பார்த்தீங்கன்னா ரோ 3ன்னு நம்ம சொல்லிக்கலாம். இது C1 அப்படிங்கும்போது காலம் 1, இது C2ங்கிறது காலம் 2, இது C3ங்கிறது காலம் 3, இது C4ங்கிறது காலம் 4ன்னு சொல்லுவோம். இப்போ அவன் வந்து ரோவை தான் ரிடக்ஷன் பண்ண சொல்லிக்கிறான். அதனோட நிரல் தான் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறான். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு எப்பயுமே இந்த எல் சேஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 0 0 0ன்னு கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட ஆன்சர்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? எப்பயுமே மேலே 2 0 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே 0ன்னு கொண்டு வாங்க, ஆன்சர்ஸ் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் செகண்ட் ரோவை நான் 0 பண்ணுறேன். அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து என்னன்னா R2 gives, அதாவது செகண்ட் ரோ தான் நான் இது பண்ணுறேன், அந்த 2 வந்து 0 பண்ணணும். அதனோட R2ங்கும் போது நம்மளுக்கு என்னது R2 - R1 நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? -2R1 எடுத்துக்கிறேன். இப்போ R2ஓட வேல்யூ எடுத்து எழுதுங்க. 2 -1, அடுத்து நெக்ஸ்ட்டு -+3 4. ஓகேங்களா? R1-ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணி எழுதுங்க. அப்போ 2 2 2 6ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் மைனஸ் பண்ணுறேன். அப்போ மைனஸு 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 மைனஸு. ஓகேவா? அப்போ இதனோட ஆன்சர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் 2 - 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 0 1, இங்கே மைனஸுங்கனால -2ன்னு நம்மளுக்கு வரும். அப்போ -3ன்னு வந்துடும். 3 - 2 அப்படிங்கும்போது 1, 6 4 - 6 அப்படிங்கும்போது அதோட வேல்யூ -2ன்னு கிடைக்கும். அப்போ செகண்ட் ரோவோட ஆன்சர்ஸ் இதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ அதனோட வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. 1 1 1 3. அப்போ செகண்ட் ரோவோட ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைச்சிக்குது 0 -3 1 -2. ஓகேங்களா? அடுத்தது தேர்டு இந்த 5ன்னு இருக்குது, இதையும் நான் 0 பண்ணணும். அப்போ இதை ஃபர்ஸ்ட் ரோவை நான் 5ஆல் மல்டிபிள் பண்ண 0 ஆகிக்கணுமா? அப்போ நான் என்னன்னு பண்ணிக்கலாம், R3 gives R3 - 5R1. ஓகேங்களா? அப்போ அதனோட டேம் ஆஃப் வேல்யூ. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா R3யோட வேல்யூ எடுத்து எழுதுங்க. 5 - 1 7 11. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது ஃபர்ஸ்ட் ரோவை 5ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணால் 5 5 5 இது 15 கிடைக்கும். அப்போ மைனஸ் பண்ணுங்க. இது மைனஸ் இது மைனஸ் இது மைனஸ் இது மைனஸ். அப்போ ஆன்சர்ஸ் 5 - 5ங்கும்போது நம்மளுக்கு 0ன்னு கிடைக்கும். இங்கே -1, இங்கே -5, அப்போ -6ன்னு கிடைக்கும். 7ல் 5 போச்சுன்னா அதனோட வேல்யூ 2ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தா 11 இருக்குது, இங்கே -15 இருக்குது. அப்போ இதனோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும் -4ன்னு நம்மளுக்கு கிடைக்கும்.
அப்போ ஆன்சர் இதுதான் ஆன்சரு. அதை எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. அப்போ 6 மைனஸ் 6 2 மைனஸ் 4. ஓகேவா? இதுதான் வந்து போனா R2 gives R2 minus 2R1 வேல்யூ. அடுத்தது R3 gives R3 minus 5R1 வேல்யூ. அடுத்து நெக்ஸ்ட் அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த பக்கம் 0 ஆகிட்டேன். அடுத்தது இங்கே கீழே இருக்கிறத 0 ஆக்கணும். ஓகேவா? அப்போ இங்கே பாருங்க 6 இருக்குது, 2 இருக்குது, 4 இருக்குது. இங்கே மேலே பாருங்க 3 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது. அப்போ இதை 2ஆல் நான் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? இங்கே 6ன்னு வரும், இங்கே 2ன்னு வரும், இங்கே 4ன்னு வரும். அப்போ இதையும் செப்பரேட் பண்ண இந்த ஃபுல் டைம் 0 ஆயிரும்ல. அப்போ அதே டைம் தான். அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் 1 1 1 3A 0 மைனஸ் 3A 1 மைனஸ் 2. இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா R3 gives R3 மைனஸ் 2R2. ஓகேங்களா? அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வரும்? இன்னொரு டைம் 6ன்னு வரும், இன்னொரு டைம் 2ன்னு வரும், இன்னொரு டைம் 4ன்னு வரும். அப்போ எல்லா டைம் 0 ஆயிருமா? அப்போ இன்னொரு டைம் 0, இது 0ன்னு வரும், இது 0ன்னு வரும், இது 0ன்னு வரும். அப்போ எனக்கு இந்த தேர்ட் ரோ ஃபுல்லுமே நம்மளுக்கு 0ன்னு வந்துச்சுன்னா இது நெக்ஸ்ட் வந்து பாருங்க 3x3க்கான ரேங்க்குக்கு பாசிபிள் ஆகாது. ஏன்னா நம்மளுக்கு மூணாவது ரோ ஃபுல்லாக நம்ம 0 பண்ணிட்டனால இந்த 3 ரோவோட குறைச்சலாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்னது, இது 2x2 ரேங்க்கு தான் பாசிபிள் கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் ரேங்க் ஆஃப் A ஈக்குவல் டு 2. ஓகேங்களா?